ஹலோ குழந்தைகளா, இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். கேட்டுட்டு ஜாலியா இருங்க. ஒரு அடர்ந்த பசுமையான காடு. அதுல கரடி, முயல், சிங்கம் என 3 மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. கரடியும் முயலும் இருவரும் நண்பர்கள். தன் நண்பனை பார்க்க முயல் தன் வீட்டிலிருந்து கிளம்பியது. முயலுக்கு ஒரே மகிழ்ச்சி. பல நாள் கழித்து தன் நண்பனை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. வரும் வழியில் இயற்கையின் அழகை பார்த்து அங்கும் இங்கும் சுற்றி கொண்டு இருந்தது. தன் நண்பனை பார்க்க போவதையே மறந்து இயற்கையின் அழகில் மயங்கி அங்கும் இங்கும் விளையாடி ரசித்துக் கொண்டிருந்தது. இதை கவனித்த சிங்கம் ஒன்று, ஆஹா, நல்ல முயல் கிடைத்து விட்டதே, இதை இன்னைக்கு நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்தது. சிங்கத்தை பார்த்த முயல் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் ஓடி அலைந்தது. இறுதியில் முயல் தன் நண்பன் இருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டது. நண்பா நண்பா, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறாய் என்று கேட்டது கரடி. அதற்கு முயல், நண்பா, நான் வரும் வழியில் ஒரு சிங்கம் ஒன்று என்னை பயங்கரமாக துரத்தியது என்று கூறியது முயல். என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு வேகமாக ஓடி வந்தேன் என்றது. கரடியோ, சிங்கமா? சிங்கம் ஏன் உன்னை துரத்தியது? அதற்கு முயல், வேறு எதற்காக, என்னை உணவாக எடுத்துக்கொள்ளத்தான் என்று கூறியது. எப்படியாவது என்னை காப்பாற்றி விடு நண்பா என்று கூறியது முயல். அதற்கு கரடியோ, சரி நண்பா, கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறியது. முயலை தேடி அங்கும் இங்கும் அலைந்த சிங்கம் இறுதியாக கரடி இருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டது. இதை கவனித்த கரடி, சிங்கமண்ணே, நீங்களோ வலிமையானவர்கள், நீங்களே இவ்வாறு செய்யலாமா? முயலால் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது, பிறகு ஏன் முயலை உணவாக உண்ண விரும்புகிறீர்கள் என்றது கரடி. சிங்கமோ சற்று சிந்தித்தது. நான் வலிமையானவன் என்றால் பலவீனமானவரை காப்பாற்றுவது என் பொறுப்பு என்று யோசித்தது. தன் தவறை உணர்ந்து முயலை விட்டு சென்றது. இதிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க குழந்தைகளா? அதிகாரமும் வலிமையும் உள்ளவர்கள் பலவீனமானவரை காப்பது அவர்களுடைய கடமை. சரி குழந்தைகளா, நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில சந்திப்போம். பாய்.